இயேசுவில் அன்பார்ந்தவர்களை, ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழா என்று கடவுளுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறார்கள். வல்லமையான இறைவன் நீங்களும் நாளும் திருமுழுக்கு வழியாக பெறுகின்ற அந்த ஆவியானவரின் உறுதுணை துணை நமது வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து பயணிக்கவும் அருளாசிரை பெற்றுக்கொள்ளவும் எண்ணிலடங்கா அபிஷேகத்தின் வழியாக கடவுள் நம்மை வழிநடத்துகிறார் என்ற உள்ளார்ந்த அர்த்தத்தை இப்பெருவிழா நமக்கு தெளிவுபடுத்துகிறது. வார்த்தையோடு பயணம் செய்து திருமுழுக்கு நமது வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு பங்காகவும் ஆவியானவரின் வழிநடத்தலும் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இளமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆவியானவர் வழித்துணை உங்களோடு என்றும் இருப்பதாக. அன்பில் இனியவர்களே, பரிசுத்தாவின் கொடைகள் நம் இதயத்தில் வளர்க்கப்படுகிற பொழுது ஆண்டவரின் இதயத்தோடு நாம் ஒன்று சொல்கிறோம் என்ற ஒரு மகத்துவத்தை ஆண்டவரின் திருமுழுக்கு நமக்கு சொல்லித் தருகிறது. பழைய பாவ அழுக்குகளை களைந்து புதிய பாதையில் பொலிவோடு பயணம் செய்வது தான் திருமுழுக்கு என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளின் ஆவியை நிரம்ப பெற்ற இயேசு கிறிஸ்து தனது வாழ்வை பரிசுத்த ஆவியின் கொடைகளால் தம்மையை பக்குவப்படுத்தி கொண்டார், வசப்படுத்தி கொண்டார். வசந்தத்தில் வாழ நம்மை முழுமையாக அவர் அழைப்பு விடுக்கிறார். வெற்றியின் இலக்கை நோக்கி ஓடும் வீரன் முன்பே தன்னை தயார் செய்து கொள்ளுகிறான். பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லும் தலைவன் முன்பே யோசித்து பார்க்கிறான். தேர்வில் வெற்றி தேடும் மாணவன் முன்பே தன்னை தயார் செய்து கொள்ளுகிறான். அடுத்த தேர்தலில் எப்படி வெற்றி பெறுவது என்று இன்றே பல கழகங்கள் ஒன்று கூடி சிந்தனைகளை சீர்தூக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்க உலகில், இந்த உலக வாழ்வில் நீதி பணியாக வாழ்வது மிகவும் வேடிக்கையாகவே இருக்கிறது. ஏனென்றால் போராடும் சூழலும் நலிவடைந்தோர் நலம் காக்கும் நிகழ்வாக வாழ்க்கையில் கடவுள் நமக்கு உறுதுணை தருகிறார். ஆண்டவரின் திருமுழுக்கு நம்மை நினைவுபடுத்துவது நாம் எல்லோருமாக இருந்து நமது உதவங்கரங்களை நீட்ட ஆவியானவரின் வழித்துணை இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது. இயேசுவின் திருமுழுக்கு பரிசுத்த ஆவியின் கொடைகளால் நிரப்பப்படுகிறார். லூக்கா 3:22 சொல்லுவது போல, நீரே நன்மார்ந்த மனிதர், உம்மிடம் நான் பூரிப்படுகிறேன். இயேசுவின் முதல் ஞானஸ்தானம் முற்றிலுமாக தம்மையை திடப்படுத்திக் கொள்ளுகிறார். பரிசுத்தாவின் கொடைகளால் நிரப்பப்பட்ட எந்த சூழ்நிலையிலும் போராட தன்னையை பக்குவப்படுத்தி கொண்டார். ஆவியின் கொடையை பெற்ற அவருக்கு உடனே சோதனைகள் தொடங்குகின்றன. பாலை நிலைத்துக்கு அழைத்து சென்று அங்கு 40 நாள் அலகையால் சோதிக்கப்பட்டார். லூக்கா 4:1-13 வரை வாசிக்கலாம். பரிசுத்தாவியின் வல்லமை அவரில் நிலைத்திருந்ததால் சோதனைகளை வென்றார். முதல் சோதனை 40 நாள் சோதனை, பாலைவன வாழ்வு, தனிமையான சூழல், அலகையின் முன்னுக்கு பின் முரணான கேள்விகள், இவைகளை எதிர்கொண்டு வெற்றி பெற்ற இயேசு எந்த சூழ்நிலையில் தம்மை பக்குவப்படுத்திக் கொள்ளலாம் என்பதை முதல் சோதனையிலே அறிந்து கொண்டார். சோதனைகளை வென்ற இயேசு தந்தையின் அன்பாலும் பரிசுத்த ஆவியின் துணையாலும் தமது பணிகளில் காலடியை பதிக்க ஆரம்பிக்கிறார். இதோ எனக்கு பின் ஒருவர் வருவார், அவரது மிதியடியை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை என்று இவரை பற்றி திருமுழுக்கு யோவான் முழக்கமிடுகிறார். காரணம், நான் அவரை விட சிறியவன், அவரது மிதியடி வாரை கூட நான் அவிழ்க்க தகுதியற்றவன் என்று தம்மை தாழ்த்திக் கொள்ளுகிறார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு தூய ஆவியானவர் துணையை பெற்று தந்தையே உமது கரங்களில் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லும் வரை மனித குல அநீதி சக்திகளோடு போராடினார். முதலில் ஆவியின் கொடைகளை பெற்றார், அழகையை வென்றார், சாதனை படைக்கும் சரித்திரம் பெற்றார், அழகையை வென்று முதல் சோதனையில் வெற்றி பெற்றார். எல்லா சோதனைகளையும் கடந்து தந்தையின் கரங்களில் ஆவியை ஒப்படைக்கும் வரை நிலைத்து நின்றார். பரிசுத்த ஆவியின் கொடைகளால் தெளிந்த பார்வை பெற்றார். பரிசுத்த ஆவியின் துணையோடு சாதனைகளை புரிய முதலில் கலிலேயாவில் காலடி பதிக்கிறார்.
அழகை வென்ற அவர் அழகையால் துன்புறும் மனிதர்களை குணப்படுத்தினார். லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். தொடர்ந்து பேதுருவின் மாமியாரை சுகப்படுத்துகிறார், தொழுநோயாளியை சுகப்படுத்துகிறார், திமிர்வாரக்காரனை குணப்படுத்துகிறார். இப்படி சீடர்களுக்கு தனது பணியினை ஒவ்வொன்றாகவே அவர் சொல்லிக் கொடுத்தார். எனவே திருமுழுக்கு வழியாக ஆவியின் துணை நம்மை வழிநடத்துகிற பொழுது நாம் திடம் பெறுகிறோம், வலுப்பெறுகிறோம். வாழ்க்கையில எந்த சோதனை வந்தால் வெற்றி கொண்டு முன்னோக்கி செல்ல நமக்கு வழித்துணையாகவே அமைகிறது அன்பார்ந்தவர்களே. ஆண்டவரின் திருமுழுக்கு பரிசுத்தாவின் கொடைகளை நிறைவாக பெற வேண்டும் என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. தொடரும் சோதனைகளை வெல்ல வேண்டும், இறுதி வரை சாதனைகள் புரிய வேண்டும். திருமுழுக்கு பெறும் ஒவ்வொருவரும் மனிதர்களிடத்தில் உள்ள இத்தகைய தன்மைகள் நிறைவாக இருக்க வேண்டும். திருமுழுக்கு பெற்றவர் தூயாவின் வரங்களால் நிரப்பப்பட வேண்டும். சோதனைகளை வென்ற சாதனைகளை புரிந்து மனிதர்களாக வளம் வர வேண்டும் என்பது கடவுளின் விருப்பம். ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் மனிதருக்குரியதை மனிதருக்கும் கொடுப்பார்கள். நீதி வழங்குவார்கள், சச்சரவு செய்ய மாட்டார்கள், உண்மைக்கு புறம்பாக நடக்க மாட்டார்கள், என்றுமே உண்மையோடு உடனிருப்பார்கள். குழந்தை பருவத்தில் நாம் பெறுகிற இந்த திருமுழுக்கு ஆவியின் கொடைகளை நம்முள் வலுப்படுத்துகிறது. தொடர்ந்து நாம் வாழுகிற பொழுது நேர்மையை உள்வாங்கி ஆவியின் அபிஷேகத்தில் நான் நிரப்பப்பட வேண்டும் என்பது தான் உண்மையின் எழுச்சியாக இருக்கிறது. விண்ணில் தோன்றிய மழைத்துளி பூமியை குளிர செய்யாமல் திரும்பாது என்பது போல ஆதி பாவத்தை களையாமல் இயேசு செல்ல மாட்டார் என்பது தான் உண்மை. ஆகையால் தான் இவரே நண்பார்ந்த மைதர், இவர் பெருட்டு நான் பூரிப்படகிறேன் என்று வானத்திலிருந்து குரல் ஒலித்து அவரை வெளிப்படுத்துகிறது. தம் இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பை தரும் முழக்கமாக கடவுளின் திருமுழுக்கு இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. தீத் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4-7 வரை வாசித்தோம் என்றால், நாம் கிறிஸ்து வழியாக ஆவியை பெற்று மீட்பராகி அவரோடு நாம் ஒன்றுபட போகிறோம் என்பதை அவர் நமக்கு சொல்லித் தருகிறார். நாம் பழைய பாவக்கரைகளிலிருந்து விடுபடவும் புதிய வாழ்வை தழுவிக் கொள்ளவும் நம் மீது கொண்ட இரக்கத்தால் மீட்பராம் கிறிஸ்துவின் வழியாக நமக்கு அளித்தார் என்று புனித பவுல் அழகாக வலியுறுத்தி கூறுகிறார். கடவுளின் அருள் அவரோடு குடிகொண்டதால் அழகையின் சோதனை வென்று எங்கும் நன்மை செய்து வந்தார் அல்லவா. ஆண்டவர் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் என்னை அவர் திருப்பொழிவு செய்துள்ளார் என்பதையும், எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், உள்ளமுடைந்தோரை குணமாக்கவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை செய்யவும் நான் வந்திருக்கிறேன் என்று அவர் தெளிவாக உணர்த்தி நமக்கு வலுப்படுத்துகிறார். எனவே நமது வாழ்க்கையிலே நாம் 5 காரியங்களை நமது வாழ்விலே முழுமையாக கொண்டிருக்க வேண்டும். திருமுழுக்கு பெற்றதால் நீதிக்காக போராட வேண்டும், உண்மைக்காக சான்று பகர வேண்டும், அநீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும், அந்நியரை ஆதரித்து அன்பு செய்ய வேண்டும், ஒளியிழந்தவனுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதை கடவுள் உணர்த்துகிறார். எனவே அவர் தனது வாழ்வில இத்தகைய நற்செயல்களை திருமுழுக்கு பெற்று ஒவ்வொரு நாளும் செய்து வந்தார். நாமும் அதன்படி வாழ வேண்டும். எனவே நிறைவை தேடி போராடும் மனிதன் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி இயேசுவையும் பரிசுத்த ஆவியின் கொடைகளையும் பெற்று இறுதி வரை இறைவனுக்கு சான்று பகர வேண்டும் என்பது கடவுளின் விருப்பம். எனவே இயேசு என்ற படகானது புயலிலும் அலைகளிலும் சிக்காமல் இறுதி வரை பயணம் செய்தது. அதற்கு ஆவியானவர் படகின் துடுப்பாக இருந்து அவர் செயல்பட்டார், குடிகொண்டார். இயேசுவின் திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் அவரின் கையில் ஆவியை ஒப்படைக்கும் வரை அவரின் பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை இறைவன் வலியுறுத்துகிறார். எதை குறித்தும் கலக்கவில்லாமல் கவலை இல்லாமல் ஆவியானவின் அருளை பெற்ற நாம் திருமுழுக்கின் வழியாக நன்மைகளை வித்திடுவோம், ஆசிரை பெறுவோம். செய்வோமா? ஜெபிப்போம். அன்பு இறைவா, உமக்காக வழியை ஆயத்தம் செய்து திருமுழுக்கு யோவான் நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே ஆவியை பெற்றிருக்கிறோம். அந்த தூயாவின் துணை கொண்டு எங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் முன்னோக்கி செல்ல எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.